ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிம் ஜிம்மோட செகண்ட் பர்த்டேவுடைய செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன ஃபோட்டோ எடுத்தோமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நம்ம போட்டு காமிக்க போகிறோங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணாங்கன்னு பாருங்கள். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஜிம்முக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்தது பாருங்கள் அவங்க தூங்கும்போது எப்படி தூங்குறாங்கன்ட்டு. அதேமாதிரி சேரில் தான் எனி டைமும் உட்காந்துருப்பாங்க அவங்க தூங்குறது எல்லாமே. இதெல்லாம் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோங்க தான் உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோங்க. ஜிம்மு பாருங்கள் எது டேபிள் மேலே ஏறி உட்காந்துருக்குறான். ரிம்மு பார்த்தீங்கன்னா கை கொடுக்க சொன்னால் கை கொடுப்பாங்க. ஜிம்மு இன்னும் கற்றுக்கல. ஜிம்மு தூங்கும்போது பாருங்கள் எப்பயுமே அவன் தலைகீழ தூங்குற மாதிரி தான் தூங்குவான். இப்போ முதல்ல ரிம்மை ரெடி பண்ணலாங்க. ரிம்முன்றவன் சின்ன வால் உள்ளவன். அவனுக்கு இப்போ ட்ரெஸ் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போட்டுடலாங்க. ஜிம்முன்றவன் நீட் வால் உள்ளவன். அவனுக்கு நீல கலரில் ட்ரெஸ்ஸுங்க. ட்ரெஸ் போட்டது ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான். 2 பேரும் இப்போ பிறந்த நாளுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கோசம் சின்னதாக குட்டியாக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணது. லைட்லாம் செட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் போட்டுன்னு நல்லா உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். கட்டாயப்படுத்தி நிறுத்தி வச்சுருக்கோங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க. துருன்னு ஓடிக்கினே இருப்பாங்க. லைட் செட்லாம் போட்டிருக்கோம். அவங்க என்னவோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு வீட்டிலே ரெடி பண்ண டோப்பி போட்டிருக்காங்க. லைட் செட்டிங்லாம் வந்து நாங்களே தாங்க பண்ணோம். சும்மா வீட்டிலே இருக்கிற பலூன்லாம் ரெடி பண்ணி விட்டோம். ட்ரெஸ் போட்டது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான் ரிம்மு. அவனுக்கு வால் பாருங்கள் குட்டியாக இருக்கும் அவனுக்கு. இப்போ அவனுக்கோசம் வீட்டிலே ரெடி பண்ண கேக்கு நம்ம கட் பண்ணலாங்க. வீட்லேயே அவனுக்கோசம் ஜிம்முக்கோசம் க்யூட்டாக ஒரு கேக் ரெடி பண்ணோம். இப்போ கேக் வெட்ட ரெடி ஆகிட்டாங்க. எனி டைமே அவங்க சேரில் தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தான் சேரில் தான் தூங்குவாங்க, சேரில் தான் உட்காருவாங்க. இப்போ கேக் கட் பண்ணிடலாங்க. ஹாப்பி பர்த்டே ரிம் ஜிம், வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க பல்லாண்டு காலம். இப்போ கேக்கை அவங்களுக்கு கொடுத்துடலாங்க. ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். அடுத்தது ரிம்முக்கு. ரிம்மு எல்லாத்துலேயுமே பொறுமையாக தாங்க சாப்பிடுவான். ஜிம்மு டக்குன்னு சாப்பிட்ருவான். சாப்பாடு வச்சா கூட டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுவான். அவ்வளோதாங்க ரிம் ஜிம்மோட பிறந்தநாள் விழா நல்லா சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.